இது வெளிநாட்டுல இருந்து எங்க சித்தப்பா அனுப்பி இருக்காருடி. இத காதுல மாட்டினா நீங்க மெதுவா பேசினாலும் தெளிவா கேக்கும். என்னடி சொல்ற? ஆமாண்டி, இப்ப பேசு. பரவாயில்லையடி. இத எந்த நாட்டுல கண்டுபிடிச்சாங்க? மணி 3 தான் ஆகுது, அதுக்குள்ள உனக்கு தீவனம் கேக்குதா? போடி குந்தாணி. இப்பதாண்டி தெரியுது இத அனுப்புனது உனக்கு இல்ல உன் புருஷனுக்குன்னு. ஏன்பா உங்களுக்கு தான் லைக்கும் வரல, வியூஸும் போல, ஏன் வேஸ்டா வீடியோ போடுறீங்க? ஏன்பா எங்க அக்காவுடைய அழகுக்கும் கலருக்கும் பியூசி படிச்ச படிப்புக்கும் நல்லா படிச்ச டீசென்டான மாப்பிள்ளையெல்லாம் வந்தாங்க. நான் தான் பிடிவாரமா அந்த மீசக்கார வேணும்னு அடம் பிடிச்சேன். இப்ப அணிவிக்கிறேன். நொனா மரத்துல என்னடி பண்ற? யோ, இது மஞ்சனத்தி மரம்யா. ரெண்டு ஒண்ணுதாண்டி. இந்த மரத்துல கட்டில் செஞ்சு தூங்குனா நிம்மதியா தூக்கம் வருமா. காலையில மேடம் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க? 8 மணிக்கு. இத விடவா உனக்கு நிம்மதியான தூக்கம் வேணும்? எருமை மாடு கூட 5 மணிக்கு எந்திரிச்சு சாணி போடும். இவ 8 மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ண போறா? சாணி அள்ளுவண்டி, உனக்கு என்ன பிரச்சனை? கட்டில்ல காரமுள்ள வெட்டி போ. ஓனர் பொண்டாட்டி, எனக்கு சளி பிடிச்சிருக்குடி. சலிக்காவது உனக்கு பிடிச்சிருக்கே, அத நினைச்சு சந்தோஷப்படுடி. சிரித்தது போதும் மகாராஜா. எனக்காவது சளி பிடித்துள்ளது, உங்களுக்கு சனியனே பிடித்துள்ளது. சளிக்கு துளசி இருக்கு, சனியனுக்கு ஐயோ பாவம். என்னடி பண்ற? பார்த்தா தெரியல, ஆணிய வச்சு கீறிட்டு இருக்கேன். எதுக்குடி? கீரி இருந்தா பண்ணைக்கு பாம்பு வராதான், எங்க பாட்டி சொன்னுச்சு. கட்டப்பா, அவ கைய வெட்டப்பா. யோ, நீ மட்டும் எப்படியா எப்பயுமே பொறுமையா அமைதியா நிதானமா இருக்க? 3 வருஷமா கஷ்டப்பட்டு பழகிருக்கண்டி. எனக்கு தெரியாம எப்ப பழகுன? உனக்கு தெரியாதுடி. ஏன்னா நீ புடவை எடுக்க ஜவுளி கடை உள்ள இருப்ப. நீ எப்பதான் வருவன்னு காத்துக்கிட்டு நான் வெளியில இருப்பேன். இதான் கரையாம்புத்துல கைய விட்டு மாட்டிக்கிறது. இதுக்குதான் நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கணும். நல்ல மாப்பிள்ள கிடைக்கலன்னா என்ன கல்யாணம் பண்ண? யார் சொன்னா? எத்தனை பணக்கார மாப்பிள்ளை கேட்டாங்க தெரியுமா? ஆமா, 50 பவுன் கேட்டாங்க. முடியலன்னு என் கதையை முடிச்சு விட்டீங்க. யோ, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். கம்பளி பூச்சிக்கு கண்ணாடி. எதுக்குடி? ஆடி மாசம் புருஷ வீட்டுல இருந்தா வீடு விளங்காதான். அப்ப பண்ணையில இருடி. பண்ண படுத்துக்குண்டி. அதெல்லாம் நீ வந்தப்பே படுத்துக்கிச்சு கிளம்புடி. யோ, நான் வரேன்யா. கல்யாணம் ஆகி புள்ள பெத்துட்டா. ஆடியா இருந்தானா உன் புருஷன் பாடியா இருந்தானே. என்னடி அதுக்குள்ள வந்துட்ட? யோ, ஆடி மாசம் அம்மா வீட்டுக்கு போய் ஓபி அடிக்கலான்னு பார்த்தேன். எங்க அம்மா ஆடி மாசம்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. குந்தாணி, குடும்பமே இப்படிதான் அலையறீங்களா? சித்தி, பண்ணையில ஏதாவது வேலை இருக்கா? ஏண்டி போன்ல நெட்டு தீர்ந்து போச்சே? இப்பதாண்டி தெரியுது, உன் தொல்லை தாங்காம தான் உங்க அம்மா உன்னை பண்ணைக்கு அனுப்பி வச்சிருக்கு. ஆமா ஓனர் பொண்டாட்டி, உன் தொல்லை தாங்காம தான் ஓனர் உன்னையும் இங்க அனுப்பி வச்சிருக்கான்.